முதலாவது கேள்வி என்னென்னு கேட்டால், பெரிய பட்டினத்தை சேர்ந்த அப்துல் சத்தாருங்கிற ஒரு சகோதரர் கேட்குறாரு, முன்கர் நக்கீர் மலக்குகள் கபரில் வைக்கப்பட்டவரை கேள்வி கேட்கும் பொழுது அவர் பதில் சரியாக கூறும் பொழுது என் அடியான் உண்மையை உரைத்தான் என்று அல்லாஹ் கூறுவதாக அகமதில் வரும் ஹதீஸ் சரியானதா? கபூரில் விசாரிப்பாங்க. விசாரிக்கும் பொழுது இறைவன் யார் அதுன்னு சொல்லும்போது இவன் பதில் சொல்லுவான். இவன் கரெக்டாக பதில் சொல்லிட்டான்னு சொன்னால் எனது அடியான் சரியாகத்தான் சொல்லுகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி அகமதில் ஒரு ஹதீஸ் வருது, அது சரியான்னு கேட்குறாரு. ஆனால் இவர் சொன்னீங்க சொல்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் அகமதில் வரல. அகமதில் எப்படி வருதுன்னு கேட்டால் அல்லாஹ் சொல்வான்னு வராமல் அது எப்படி வருதுன்னு கேட்டால் அவருக்கு சொல்லப்படும். அந்த ஹதீஸில் அரபி வாசம் எப்படி இருக்குன்னு கேட்டால், இது யாருன்னு கேட்டோன்னே இது முகமது எல்லாத்தையும் பதில் சொல்லிடுவான். சொல்லி முடித்த உடனே யுகாலு லஹு அவனுக்கு கூறப்படும். அது மலக்குகளால் கூறப்படும்னு தான், மலக்கு தானே விசாரிக்கிறாங்க, மலக்கு மூலமாக கூறப்படும். அல்லாஹ் சொல்லுவான்னு வரல. ஆனால் அல்லாஹ்வுடைய கருத்தை தான் அவங்க சொல்லுவாங்க. மலக்குகள் எப்படி சொல்லுவாங்கன்னா, கது குன்னா நாளமும் இன் குன் தல தூமின் பிஹி, நீ இப்படி நம்பிக்கை கொண்டிருந்தா என்று நமக்கும் தெரியும் என்று அவருக்கு சொல்லப்படும் என்று தான் வந்திருக்கே தவிர அல்லாஹ் சொல்வான்கிற வாசகம் இல்லை. இப்படி சொல்லப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய கருத்தை தான் அவங்க சொல்லுவாங்க. அந்த கருத்துப்படி சரிதான். அந்த ஹதீஸ் சரியானு கேட்டால் அந்த ஹதீஸ் சரியானது தான். இதே ஹதீஸ் திருமதியில் வர்ற இதே ஹதீஸ், அகமதில் வரக்கூடிய இதே ஹதீஸு திருமதியிலும் இருக்கிறது.